என் பேர் ஜேசி பிரகாஷ், டிவோஷனல் மியூசிக் டைரக்டர். நான் இந்த கல்லூரியில் தான் படித்தேன். 25 வருடங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். தோழர் ஏமநாத் அப்படின்ற அவருடைய மூலியமாக தலைமை ஒருங்கிணைப்பாளர், அவரோடு சேர்ந்து இன்னொரு 15 ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கோம், பொறுப்பாளர்கள் மாதிரி. நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாம் எங்கள் கூட எங்கள் பேட்சில் யாரெல்லாம் படித்தாங்களோ மிருதங்கம், வாய்ப்பாட்டு, வயலின், அப்புறம் பரதநாட்டியம், அதுக்கப்புறம் தவில், நாதஸ்வரம், இப்படி எங்கள் கூட புல்லாங்குழல், இப்படி படித்தவங்க எல்லாரையும் நாங்கள் வீடுகளில் சந்தித்து எல்லாரையும் நாங்கள் ஒருங்கிணைச்சு ஒவ்வொரு ஆண்டும் முதல் ஆண்டில் நாங்கள் குருக்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுத்து அவங்களோட ஆசீர்வாதங்களை பெற்றோம். என் பேர் சாரா ஆக்டர். நாங்கள் தமிழ்நாடு அரசு இசைக் கல்லூரியில் பரதநாட்டிய பிரிவில் 92 பேட்சில் படிச்சிருக்கோம். நாங்கள் எல்லோரும் இந்த வருஷம் ஓசை 300 அதுக்கு நாங்கள் எல்லாருமே குடும்பமாக இங்கே ஒருங்கிணைச்சு நாங்கள் எங்களுடைய அன்புகளையும் சந்தோஷங்களையும் பகிர்ற அளவுக்கு இங்கே வந்திருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் இப்போ பார்க்குறது ரொம்ப பெருமையாக இருக்குது. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். என்ன ஒரு குரூப்பில் ஒரு ஃபார்ம் பண்ணி இன்றைக்கி எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுங்கிறது கோஆர்டினேட் பண்ணி கொண்டு வரதுங்கிறது பெரிய கஷ்டமான சமாஜம். இன்றைக்கி அது ஒரு பெரிய பொறுப்படுத்தி செஞ்சுருக்காரு. அதே மாதிரி மே மாதம் பெரிய லெவலில் பண்ணணுங்கிற அவருடைய இது எங்களால் முடிஞ்ச கோஆபரேஷன் கண்டிப்பாக இந்த கல்லூரியில் உங்களுக்காக எது வேணாலும் உங்களை எல்லாரையும் மீண்டும் இங்கே வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு கல்லூரியில் கிடைச்ச நீங்கள்லாம் படித்தது பெரிய புண்ணியம், பெரிய பாக்கியம். எல்லாருமே எல்லாம் நல்ல லெவலில் தான் இருக்கணும் இந்த காலேஜில் படித்தவங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு சாருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி சென்னையில் 1989 முதல் 94 வரை படித்து முடித்து வெளியேறிய மாணவர்கள் ஒருங்கிணைந்து இந்த ஓசை என்ற ஒரு விழாவினை, அதாவது ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அசம்பிளி இன்டகிரேஷன், அதோடைய முதல் எழுத்துக்களை எடுத்து ஓசை என்ற பெயரில் ஒரு 3 ஆண்டுகளாக கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் சனிக்கிழமைகளில் விழா கொண்டாடிட்டு இருக்கோம்.
முதல்ல எங்களோட படித்து முடித்தவர்கள் அந்த காலத்தில் ஃபோன் வசதி கூட இருக்காது, எல்லாருடைய விலாசங்கள் மட்டும்தான் இருக்கும். அதை வச்சு பல பேரை நாங்கள் வந்து ஒருங்கிணைத்து எங்களுக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு ஒருங்கிணைத்து கிராமங்களில் இருக்கிறவங்க தொடங்கி அமெரிக்காவில் செட்டிலான எங்களுடைய நண்பர்கள் வரை 160 பேரை ஒன்றாக ஒருங்கிணைத்தோம். அதன் அடிப்படையில் முதல் ஓசை விழாவில் எங்களுடைய கல்லூரிகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற எங்களுடைய விரிவுரையாளர்கள், பேராசிரியர்கள், மிகப்பெரிய ஸ்டால்வெட்லாம் எங்களுடைய காலேஜில் ஒர்க் பண்ணாங்க. தாராபுரம் சுந்தரராஜன், வேதவல்லி அம்மா, ருக்மணி ரமணி போன்ற எஸ் ராஜேஸ்வரி போன்ற மேதைகள்லாம் இங்கே ஒர்க் பண்ணாங்க. திருப்பாம்பரம் சண்முக சுந்தரம் அவர்கள் எங்களுக்கு முதல்வராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் இருந்த அத்தனை ஆசிரியர்களும் அங்கே இருந்த பணியாளர்களை, அடிப்படை பணியாளர்கள் தொடங்கி அனைத்து பணியாளர்களையும் அழைத்து முதல் ஓசை விழாவினை ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு மிக விமர்சையாக கொண்டாடினோம். கடந்த ஆண்டு இந்த ஓசை விழாவினை எங்கள் கல்லூரியில் படித்து திரைத்துறையில் மின்னிக் கொண்டிருக்கின்ற நட்சத்திரங்கள் பி. சுசீலா அம்மா தொடங்கி வேல்முருகன், இயக்குனர் இசையமைப்பாளர் ஜிஃப்ரான் போன்ற திரைத்துறையில் பிரபலங்களாக இருக்கின்ற அனைத்து இசைக்கல்லூரியுடைய முன்னாள் மாணவர்களை அழைத்து ஒரு விழாவினை நடத்தினோம். இந்த 3வது ஆண்டு எங்கள் கல்லூரி தொடங்கி 70 ஆண்டுகள் ஆகிறது இந்த 2019ஓட. அதனால் அந்த 70வது ஆண்டை சிறப்பாக கொண்டாடுகின்ற வகையில் இந்த 3வது ஓசை விழாவினை ஒரு ஆலோசனை கூட்டமாக எங்களுடைய 4 பேட்ச் மாணவர்களை கூப்பிட்டு மட்டும் ஒரு ஆலோசனை கூட்டமாக நடத்துகிறோம். இதை கொண்டு இந்த கல்லூரிகள்லாம் 1949லேருந்து இந்த 2019 வரைக்கும் படித்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் இணைத்து ஒரு 5000 பேரை திரட்டி ஒரு மிகப்பெரிய ஓசை 3.1 என்ற விழாவினை மே மாதம் நடத்துவதற்கான ஆலோசனை கூட்டம் தான் இங்கே நடக்குது. இப்போது 25 ஆண்டுகளாக கழித்து கல்லூரி நினைவுகள் அப்பப்போ எல்லாத்துக்குமே வந்துட்டு போகும். அது ஒரு இனிமையான நினைவுகள். ஏன்னா நீட்டு அனைவரும் பழையபடி சந்திக்க மாட்டோமான்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு வாய்ப்பை எங்களோட படித்த ஹேமநாதன் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அவர் முயற்சியால் எல்லாரையும் ஒருங்கிணைச்சார். இது ஓசை 2 வந்து அந்த ஓசை முதல் பண்ணோம். 2வது வருஷம், 3வது வருஷம் பண்ணிட்டுருக்கோம். 2வது வருஷம் பெரிய ஒரு வெளி உலகம், அந்த இசைத்துறை சார்ந்த பெரிய பெரிய அனுபவசாலிகளோட மீட் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ப்ளஸ் 25 வருஷம் கழித்து நாங்கள் கூடியிருக்கோம். அது வந்து 3வது வருஷம் கொண்டாடுற ஒரு மகிழ்ச்சி இந்த வருஷம் கிடச்சிருக்கு. ஓசைங்கிற ஒரு நிகழ்ச்சி எங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா 30 வருஷம் கழிச்சு ரெகுலராக வருஷம் எல்லா நண்பர்களையும் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இசைக்கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் படித்து 30 வருஷத்துக்கு மேலே ஆனாலும் அந்த நட்பை நாங்கள் திரும்ப ஒரு புதுப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஹேமநாத் சார் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இது எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. எனக்கு வந்து 25 வருஷத்துக்கு அப்புறமா திரும்பவும் ஒரு காலேஜ் போகிறது ஃபீல் கிடைக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்டாகவே நம்ம மாறிடுறோம். அந்த ஃபீல் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறமா கிடைக்குதுன்னா யார் தான் மிஸ் பண்ணுவா?